ஒரு திருநங்கை சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட பேபி ஷவர் ஸ்டென்சில் வாங்கினாங்க. அந்த ஸ்டோரி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு இந்த ஸ்டென்சில் தான் நான் கொடுத்தேன். இதோட அவுட்புட் வந்து எங்கள் அம்மா கையில் போட்டு காட்டுறேன். அப்படியே போட்டுக்கிட்டே உங்களுக்கு நான் அந்த ஸ்டோரியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்து டிஎம் பண்ணும்போது எனக்கு தெரியாது அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ன்றதுலாம். நார்மலாக எல்லாரையும் மாதிரி எனக்கு பேபி ஷவர் கலெக்ஷன் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நானும் அனுப்பிச்சேன். அது பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு திருநங்கைமா, எனக்கு வந்து இந்த மருதாணிலாம் நான் இது வரைக்கும் போட்டதும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதோட ஆசையும் வந்தது கிடையாது. ஆனால் உங்கள் பேஜ் ரேண்டமாக தான் நான் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என் லைஃப்பில் என்னால் என்றைக்குமே குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாது, அந்த வரம்லாம் எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு இதை போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து நான் என்னதான் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஒரு பொண்ணாக மாறிட்டாலும் என்னால் வந்து இந்த ஜென்மத்தில் எனக்கு அந்த குழந்தெல்லாம் பெற்றுக்க முடியாது. நானும் வளைகாப்பு பண்ணிக்கணும், இந்த மாதிரி போட்டுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். பட் இந்த ஜென்மத்தில் என்னால் முடியாது. இது வரைக்கும் நான் மருதாணி மேலே ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனால் நான் வந்து உங்களோடது வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த பார்த்துட்டு தான் எனக்கு இதை போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போதைக்கு நான் அவங்களுக்கு அனுப்பிச்சதில் இந்த கலெக்ஷன் கிடையாது, ஏன்னா நான் இதை லான்ச் கூட பண்ணலை. பட் எனக்கு அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் இதை அனுப்பிச்சு நான் சொன்னேன், இன்னும் இதை நான் லான்ச் கூட பண்ணலை, இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், இது பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க தான் இதை ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணுற ஒரு ஸ்டென்சில் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஏனோ தானோன்ட்டு க்ரியேட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஒன்றுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதையும் நான் ஒரு தடவை லான்ச் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். ஸ்டென்சில் கலெக்ஷனில் நம்மக்கிட்ட இல்லாத சாமி இமேஜஸே கிடையாது. ஒரு டிசைனும் ஒரு யூனிக்கான கதை சொல்லும், அவ்வளோ அழகாக இருக்கும். பட்ஜெட்குள்ளே 2 ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக மெஹந்தி டிசைன் போடணும்னு நினைக்கிறவங்க ஏஐ ஸ்டென்சில் ஸ்டோர் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.